வெல்கம் மீடியா கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.8 பயிற்சி 2.8 வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்கலாம், இன்றைக்கி 6th சம் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த 2.8ஓட இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த சம்மை பார்க்க வாங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ வாங்க, நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் அ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஒமேகாங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, சரிங்களா? Show that roots of equation z minus 1 the whole cube plus 8 equal to 0 are minus 1, 1 minus 2 omega, minus 1 minus 2 omega squared அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒமேகாங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து என்னென்னங்கிறத, இதுதான் அந்த ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒமேகாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1. அந்த ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா 1 முப்படி மூலம், சரிங்களா? ஒமேகாவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1, அந்த ஒமேகாங்கிறது 1ஓட முப்படி மூலம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா z minus 1 the whole cube plus 8 equal to 0 அப்படிங்கிற சமன்பாட்டோட மூலங்கள், அதாவது ரூட்ஸ் வந்து என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, 1 minus 2 omega and 1 minus 2 omega ஸ்கொயர்டாக இருக்கும்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க ஒரு க்ளூ வந்து இதுதான், ஒமேகா இஸ் அ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 1/1/3 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும், கரெக்டுங்களா? ஒமேகாவோட வேல்யூ 1/1/3. ஸோ இந்த 1/1/3ஓட 3 மூலங்களை நம்ம எப்படி எழுதுவோம், 1, ஒமேகா ஸ்கொயர்டு, கரெக்டுங்களா? ஒமேகாவோட 3 மூலங்கள், இந்த 1ஓட 3 மூலங்கள் வந்து இதுதான், 1, ஒமேகா ஸ்கொயர்டு. ஸோ இந்த 3 மூலங்களையும் நம்ம வந்து இந்த சம்மலை வந்து யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 1/1/3 அண்ட் இப்போ நம்ம வழக்கம் போலதுலேருந்து என்ன எழுதுவோம், ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்குவோம். ஸோ இதுதான் நமக்கு மெயினாக தேவைப்பட வேண்டியது. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 1/1/3னா அதோட 3 மூலங்கள் 1, ஒமேகா ஸ்கொயர்டு, சரிங்களா? ஸோ 1/4 அப்படின்னா நம்ம என்னென்ன மூலங்கள் எடுத்துக்குவோம், 1, ஒமேகா ஸ்கொயர்டு, ஒமேகா/3 வரை எடுத்துக்குவோம். பட் இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு 1/1/3 தான் இருக்குது, அதனால இந்த 3 மூலங்களை மட்டும் எடுத்துக்கிட்டால் நமக்கு போதும். ஸோ நமக்கு இப்போ என்ன சம்மளை கொடுத்துருக்காங்க, z minus 1 the whole cube plus 8 equal to 0. ஸோ இதோட ரூட்ஸ்லாம் இது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ z minus 1 the whole cube ஈக்குவல் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், z minus 1 the whole cube இந்த பக்கம் வச்சுக்குவோம், ஹோல் கியூபை இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் 8 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது -8ன்னு மாறிடுச்சு, கரெக்டுங்களா? இப்போ இந்த கியூபை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நான் இந்த கியூபை வந்து இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக 1/3ஆல் இந்த பக்கமும் வகுக்கிறேன், சரிங்களா? அப்போ 1/3ஆல் பெருக்கும் பொழுது, சரி இந்த கியூபை இந்த பக்கம் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கியூப் இந்த பக்கம் வரும்பொழுது 1/3ன்னு வரும். அப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் இந்த z1 minus ஹோல் கியூப் வந்து கியூப் ரூட் ஆஃப் -8ன்னு வரும், கரெக்டுங்களா? ஸோ z minus 1 ஈக்குவல் டு -8 தி ஹோல் பவர் 1/3. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவை z மட்டும்தான், சரிங்களா? ஸோ z மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு நான் மிச்ச எல்லா டேர்மையும் வந்து இந்த பக்கமாக நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த -1 நான் அந்த பக்கம் கொண்டு வரும்போது எனக்கு +1 மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி வருங்கிறது எழுதிட்டு காட்டுறேன். ஸோ நமக்கு இப்போ எடுத்திருக்க ஸ்டெப்பு இதுதான், z minus 1 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் -8, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப z ஈக்குவல் டு -8 தி ஹோல் பவர் 1/3ன்னே இருக்கட்டும். இங்கே இந்த இடத்துல என்ன வரும், +1ன்னு வந்துடும், கரெக்டுங்களா? -1 இந்த பக்கம் வரும்போது +1 மாறிடுச்சு. ஓகே, ஸோ -8 தி ஹோல் பவர் 1/3 இருக்குது, பார்த்தீங்களா? இதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா z ஈக்குவல் டு -8 இன்ட்டு 1ன்னு நான் எழுதிக்க போகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, -8 பவர் 1/3 இன்ட்டு 1 பவர் 1/3, சரிங்களா? ஸோ +1 வந்து அப்படியே இருக்குது. ஸோ -8 பவர் 1/3ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -2. ஸோ -8ஓட கியூப் ரூட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -2. அதை வந்து எழுதியிருக்கேன். இந்த 1/1/3 நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? இந்த இடத்துல புதுசாக ஒரு டேர்மு. ஸோ -8 இன்ட்டு 1ங்கிறது அதே தானே. ஸோ அதே தான், -8 இன்ட்டு 1ங்கிறதுனால -8. ஸோ -8 பவரில் 1/3 வரும்பொழுது இந்த 1 பவர்லேயும் 1/3 வருது. நான் ஏன் இந்த இடத்துல 1/1/3 ஆட் பண்ணேன்னா, அப்போ தான் இந்த 1/1/3ஓட மூலங்கள் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன, ஒமேகா
சாரி 1 ஒமேகா ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மூலங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 1/1/3க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1/1/3க்கு பதிலாக இப்போ நம்ம ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். 1 ஒமேகா ஸ்கொயர்டுன்னு வரிசையாக அப்ளை பண்ணிட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 அப்ளை பண்ணுவோம். 1 அப்ளை பண்ண z = -2, அடுத்து இங்கே 1 வந்துடும் +1. ஸோ -2 × 1 -2 ஆயிரும். -2 + 1 -1. ஸோ இசட்டோட வேல்யூ -1. இது ஃபஸ்ட்டு மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த 1/1/3க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஒமேகா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ z = -2 × இந்த ஒமேகா வச்சுருக்கேன் +1. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், -2 ஒமேகா இருக்கும். ஸோ 1 - 2 ஒமேகா. 1 பாசிட்டிவில் இருக்கிறத முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ இது நமக்கு இரண்டாவது மூலம். அடுத்து மூன்றாவது என்ன அப்ளை பண்ணணும், 1 அப்ளை பண்ணிட்டு ஒமேகா அப்ளை பண்ணிட்டு ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயர்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ z = -2 × ஒமேகா ஸ்கொயர்டு +1. அப்போ நமக்கு என்ன வரும், -2 ஒமேகா ஸ்கொயர்டு +1. அப்போ z = 1 - 2 ஒமேகா ஸ்கொயர்டு. மூன்றாவது மூலம் இது. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம், ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போமா. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். -1 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ அதே தான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, -1 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர்டுன்னு அவங்க என்ன மூலங்கள் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்களோ, என்னென்ன ரூட்ஸ்ன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா therefore roots are என்னென்ன ரூட்ஸு, z = -1 z = 1 - 2 ஒமேகா z = 1 - 2 ஒமேகா ஸ்கொயர்டு. ஸோ மூலங்கள் அப்படின்னு போட்டு z = -1 z = 1 - 2 ஒமேகா z = 1 - 2 ஒமேகா ஸ்கொயர்டு. ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிறுவப்பட்டதுன்னு கூட இல்லை. ஹென்ஸ் ப்ரூவ்டு நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? நான் ஏன் இந்த இடத்துல 1/1/3 ஒரு புதுசாக ஒரு டேர்ம் சேர்த்துருக்கேன். -8/1/3 +1. நான் இந்த இடத்துல -8 வந்து -8 × 1ன்னு எடுத்திருக்கேன். இந்த -8க்கு பவர் 1/3 அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1க்கு பவர் 1/3 அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி அப்ளை பண்ணாதான், ஏன்னா எனக்கு 1/1/3 தான் அதோட மூலங்கள் 1 ஒமேகா ஸ்கொயர்னு தெரியும். அதை நான் இப்படி கொண்டு வந்தால் தான் ஒவ்வொரு மூலங்களை அப்ளை பண்ண முடியும். அதனால அந்த இடத்துல அப்படி ஸ்டெப் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஃபீட்பேக்ஸு எதுவாக இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேத்ஸ் வரலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.